உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான குழம்பு பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு. அது கிராமத்து ஸ்டைலில் குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு பாருங்கள், அரை கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து இந்த மாதிரி பருப்பு மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டு ஊற்றிட்டுக்கலாம். கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, பூண்டு பல் ஒரு 10 பல் போட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் எண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்சி மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி, இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ புளிக்கரைசல் சின்ன நெல்லிக்காய் சைஸு கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கும் போது இந்த கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு மல்லி இலை போட்டு எடுத்தால் சூப்பரான கொள்ளு பருப்பு ரெடி.